இயல், இசை, நாடகம் சேர்ந்ததுதான் தமிழ். தொடக்கத்திலே இருந்து நான் பார்த்து வருகிறேன். எந்த சினிமா ஜிகினா கலப்பும் இல்லாமல் ஒரு விழாவை நீங்கள் நடத்தி வருகிறீர்களே, அதற்கு உங்களுக்கு நான் 1000 முறை வணக்கம் சொல்லுவேன். தமிழ்த்தாய் வாழ்த்து என்று நீங்களே ஒரு வாழ்த்தை இயற்றி அதற்கு ரொம்ப அழகாக ஹம்சத்வனியிலே ராகத்திலே இசையமைத்து ரொம்ப பிரமாதமாக அந்த குழந்தைகள் பாடினார்கள். அதை தொடர்ந்து வந்த நாட்டியத்திற்கு ஒரு பாட்டு, நாட்டியம் அழகாக இருந்தது. அதற்கு ஒரு பாடல் இயற்றியிருந்தார்கள், இசையமைத்திருந்தார்கள். இதெல்லாம் இசையமைத்தது யாருன்னு கேட்டோம். எங்களுக்குன்னு ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப் மாதிரி ஒரு கிளப் இருக்கு, அவங்க தான் இது எல்லாத்தையுமே செய்வார்கள் என்று சொன்னார்கள். வெளியில இருந்து யாரும் வந்து பாடினார்களா இல்லை உங்கள் குழந்தைகள் பாடினார்களா தெரியல. ஆனா ஒரு குரல், ஒற்றை குரல் மட்டும் அதுல நித்யஸ்ரீயினுடைய குரலை போல ஒலித்தது. உச்சத்திலே பாடின ஒரு குழந்தைக்கு ரொம்ப நித்யஸ்ரீயை மாதிரியே அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க எங்க இருந்தாலும் அந்த குரல் வளத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும், வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை நான் அவர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு அரசனிடம் சென்று எனக்கு கொஞ்சம் நிலம் வேண்டும் என்று ஒருவர் கேட்க வேண்டும். அவருக்கு மொழி தெரியாது. ஏனென்றால் பேசக்கூடிய அந்த புலவர் தமிழறிந்தவர். அவருக்கு அந்த மன்னனுடைய மொழி, அதாவது மன்னன் இஸ்லாமியர், அவருடைய மொழி இவருக்கு தெரியாது. சமஸ்கிருதமும் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது, இணைப்பு மொழியாக இருக்கக்கூடிய எந்த மொழியும் அவருக்கு தெரியாது. ஆனால் அந்த அவையிலே சென்று எனக்கு கொஞ்சம் நிலம் வேண்டும், நான் தமிழுக்காக ஒரு ஸ்தாபிதம் செய்ய வேண்டும் இந்த இடத்திலே, இந்த காசியிலே எனக்கு அதற்காக ஒரு இடம் வேண்டும் என்று கேட்க வேண்டும். மன்னனை பார்ப்பதற்காக அவர் செல்கிறார். போகின்ற பொழுது தனக்கு என்ன மரியாதை கிடைக்கும் என்றெல்லாம் அவருக்கு தெரியாது. ஏனென்றால் வரக்கூடியவர் வரட்டும், நான் வைக்கக்கூடிய சோதனைகளை எல்லாம் அவர் கடந்தால் கொடுக்கலாம் இடம் என்று அந்த மன்னன் ஆணவத்தினுடைய உச்சியிலே அமர்ந்திருக்கிறான். உள்ளே அவர் செல்வதற்கு முன்னால் அவர் ஒரு ஜெபம் செய்துவிட்டு செல்லுகிறார். அந்த ஜெபத்தை செய்து ஒரு கவிதையை அவர் இயற்றுகிறார். அந்த கவிதையை அவர் இயற்றி அந்த கவிதையை பாடிவிட்டு மனதிலே அதையே மீண்டும் மீண்டும் ஸ்மரித்துக் கொண்டு அந்த அவைக்கு அவர் செல்லுகிறார். இந்த மனிதனுக்கு ஒரு இடம் கூட உட்கார கொடுக்க கூடாது என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மன்னன் புலவர் வருகின்ற பொழுது அவர் பார்க்கிறார். அந்த மன்னனுடைய பார்வையில என்ன தெரிகிறது என்றால், வரக்கூடிய இந்த புலவர் ஒரு சிங்கத்தின் மேல் வந்து அமர்ந்து கொண்டு உள்ளே நுழைவதாக அவருக்கு தெரிகிறது காட்சி. இதெல்லாம் வெறும் கற்பனையா இருக்குமோ என்று உங்களுக்கு தோணலாம். கற்பனையாக கூட இருக்கட்டும். நம்பிக்கை ஊட்டக்கூடிய கதைகள் கற்பனையாக இருந்தாலும் நாம் மகிழ்ச்சி அடைவோம் என்பதை மட்டும்தான் நான் உங்களிடம் சொல்ல ஆசைப்படுகிறேன். என்ன கெட்டுவிட்டது? உள்ளே செல்லுகிறார். சென்றவுடன் அவரிடம் பேச வேண்டும். இப்ப இதுவரைக்கும் மொழி தெரியாது இல்லையா? அந்த மன்னனுடைய மொழி தெரியாது. ஆனால் அந்த மன்னனிடம் எப்படியாவது நான் பேசிவிட வேண்டும், அவனுக்கு புரிகின்ற மொழியிலே என்னை பேசக்கூடிய வல்லமையை எனக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவர் கடவுளிடம் வைத்த அந்த வேண்டுதல். அந்த வேண்டுதலை அடிப்படையாக வைத்துத்தான் அவர் அந்த பாடலை இயற்றுகிறார். அதை மனதிலே வைத்துக் கொண்டு பேசத் தொடங்குகிறார். நம்புங்கள், அந்த மன்னனுடைய மொழியை அவரால் பேச முடிகிறது. அந்த மன்னன் சொல்லுகிறான், உனக்கு வேண்டிய இடத்தை நான் தருகிறேன், நீ என் மொழியில் பேசிவிட்டாய், உனக்கு நான் வேண்டிய இடத்தை தருகிறேன் என்று சொல்லி அவர் கேட்ட இடத்தை கொடுக்கிறார். அப்படி எழுதப்பட்ட பாடல்தான் சகலகலா வள்ளி மாலை, சரஸ்வதியின் மீது பாடப்பட்ட பாடல். அதிலே ரொம்ப அழகாக அவர் எழுதுகிறார், வெண்டாமரை கன்றி நின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாது கொல்லோ, ஜெகம் ஏழும் அழித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகொள் கரும்பே சகலகலா வல்லியே, நாடும் சொற்சுவை பொருட்சுவை தோய்தர நாற்கவியும் பாடும் பணியிற் பணித்தருள்வாய், பங்கையாசனத்திற் கூடும் பசும்பொற் கொடியே, கனதன குன்றும் ஐபார்காடும் சுமக்கும் கரும்பே சகலகலா வல்லியே. ரொம்ப அப்படியே 10 பாடல்கள் பாடுகிறார். கடைசியில சொல்றார், கடைசி பாட்டு எவ்வளவு சிறப்பு பாருங்க. அழிக்கும், அதான் ஒரு பாட்டையும் நாம் நினைத்து நினைத்து பார்க்க வேண்டும். அழிக்கும் செழுந்தமிழ் தெள்ளமுது ஆர்த்து உன் அருக்கடலில் குளிக்கும் படிக்கு என்று கூடும் குலோ,
உளம் கொண்டு தெள்ளி தெளிக்கும் பனுவர் புலவோர் கவிமழை சிந்தக் கண்டும் கலிக்கும் கலாபமையிலே சகல கலாவல்லியே. சொல் விற்பன்னமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய். நளினாசனம் சேர் செல்வி கரிதென்று ஒரு நாளும் சிதையாமை நல்கும் கல்வி பெருஞ்செல்வ பேரே சகல கலாவல்லியே. சொற்கும் பொருட்கும் உயிராம் மெய் ஞானத்தின் தோற்றமன்ன நிற்கின்ற உன்னை நினைப்பவர் யார்? நிலம்தோய் புழைக்கை நற்குஞ்சரத்தின் பிடியோடு அரசன்னம் நாண நடைகற்கும் பதாம்புஜத்தாயே சகல கலாவல்லியே. பலஸ்துதி என்று ஒன்று உண்டு. கடைசி பாடலை பலஸ்துதி என்று வைப்பார்கள். அந்த பலஸ்துதிக்கு இப்படி சொல்லுகிறார்: மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும். எப்படி? மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்ட அளவில் பணியச் செய்வாய். படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல கோடி உண்டேனும் விளம்பெர் உன் போல் கண்கண்ட தெய்வமுளதோ சகல கலாவல்லியே என்று பாடுகிறார் புலவர். அந்த சரஸ்வதியினுடைய பெயரை உங்கள் பள்ளிக்கூடத்திற்கு வைத்திருக்கிறீர்கள் என்றால் எவ்வளவு சரஸ்வதி கடாட்சம் இந்த பள்ளிக்கூடத்திற்கு கூடும் என்பதை என்னால் புரிந்துணர முடிகிறது. தமிழ் என்பது இயல், இசை, நாடகம், இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் தமிழ். அப்ப நாடக தமிழ், இயற்றமிழ், இசைத்தமிழ், இந்த மூன்றும் சேர்ந்த தமிழை நாம் எப்படியெல்லாம் கொண்டாட வேண்டும் என்பதை பற்றிய ஒரு பெரிய விழிப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டும். தமிழ் என்பது ரொம்ப மற்ற மொழிகள், எத்தனையோ மொழிகள் இருக்கிறது, எல்லா மொழிக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. மாணவர்களே, உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, நம்ம மொழியை நாம விரும்புகிறோம், ஆனால் எந்த மொழியையும் வெறுக்க வேண்டியதில்லை. அதற்காக எந்த மொழியையும் நாம் வெறுக்க வேண்டியதில்லை. நம்முடைய மொழி ரொம்ப அழகானது, அதுல எந்த மாற்றமும் இல்லை. நம்முடைய தாய்மொழி மீது நமக்கு இருக்கக்கூடிய பற்று அளப்பிற்கரியது. அதை இப்படி சொல்லுகிறேன், உங்களுக்கு புரியும். நம்ம அம்மா பண்ணி கொடுக்கிற சாப்பாடு நமக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு உணவு தான். ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு லஞ்ச் டைம்ல நம்ம பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டோடைய டப்பால இருக்க அந்த சாப்பாடு எடுத்து நம்ம சாப்பிடுறோம் இல்லையா? நம்ம தாய் கொடுத்த சாப்பாடு கம்மியானது அப்படின்றது கிடையாது. அதுல என்ன வேடிக்கைனாக்கா, நாம பக்கத்து டப்பாவை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், நம்ம டப்பாவை பக்கத்துல இருக்க குழந்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போ எல்லோருக்கும் அவரவர்களுடைய டப்பாவில் இருக்கக்கூடிய அந்த சாப்பாடு ரொம்ப பிரியமானதுதான். ஆனா பக்கத்துல இருக்க குழந்தைக்கு நம்ம டப்பா சாப்பாடு பிடிக்கும். இது மனிதனுடைய இயல்பு. இந்த மாதிரி தான் நம்ம மொழி எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் மற்ற மொழிகளை வெறுக்காமலேயே நம் மொழி மீது நாம் பற்று காட்ட முடியும். நம்ம மொழியை வெறுக்காமலேயே நாம் மற்ற மொழிகளின் மீது பற்று காட்ட முடியும். நம்ம மொழியை நாம எந்த அளவிற்கு நேசிக்கிறோமோ அந்த அளவிற்கு நாம மற்ற மொழிகளிலே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்முடைய மொழிக்கு கொண்டு வந்தோம் என்றால் இந்த மொழி இன்னும் வளமைப்படும் என்பதுதான் பாரதி கண்ட கனவு. பிற மொழிகளிலே இருக்கக்கூடிய நல்லியல் சாத்திரங்களில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று பாரதி சொன்னான். அந்த அளவிற்கு நாம் உயர வேண்டும் என்றால் எல்லா மொழிகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாரையும் விட பாரதியை ஏன் பெரிதாக நேசிக்கிறோம்? யாமறிந்த மொழிகளிலே என்று பாரதி தொடங்குகிறான். யாமறிந்த மொழிகளிலே என்றால் என்ன? பல மொழிகளை அறிந்தவன் பாரதி. வடமொழி தெரியும், ஆங்கிலம் தெரியும், தமிழ் தெரியும், தெலுங்கை ஓரளவுக்கு அவன் தெரிந்து வைத்திருக்காவிட்டால் அவன் தெலுங்கை பற்றி பேசி இருக்க முடியாது. இப்படி பல மொழிகளை தெரிந்து கொண்டதால் தான் இவ்வளவு மொழிகளை தெரிந்து கொண்டும் சொல்லுகிறேன், தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்பதை யார் சொல்ல முடியும் என்றால் 5-6 மொழிகள் தெரிந்தவன் சொன்னால்தான் அது பொருத்தமாக இருக்கும். இப்ப நம்ம வகுப்புகளிலே நீங்க பார்த்தீர்கள் என்றால் சில டீச்சர்ஸ் மேல நமக்கு ஒரு லைக்கிங் இருக்கும். இது உண்மை. நம்ம இன்னும் கூட சொல்லணும்னாக்க, நம்ம மாணவர்கள் கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தரை பிடிக்கும், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு காரணம் அவர்களா இல்லையா? ஒவ்வொருத்தருடைய மனதிற்கும் ஏதோ ஒரு அலைவரிசையிலே சில பேரோடு ஒத்திசை வாய்விடும். காலையில ஸ்டாஃப் ரூமுக்கு டீச்சர்ஸ் வந்த உடனே நாம நம்ம வகுப்பறைக்கு வந்து பேகை வச்சுட்டு ஓடி போய் நமக்கு பிடிச்ச டீச்சர் வந்துட்டாங்களான்னு ஸ்டாஃப் ரூம்ல ஓடி போய் எட்டி பார்த்துட்டு வருவோம். உண்டா இல்லையா? அது எல்லா பள்ளிக்கூடத்திலும் நடக்கிற ஒரு விஷயம். அது இன்னும் 1000 ஆசிரியர்கள் இருந்தாலும் அந்த ஒரு ஆசிரியர் மீது நமக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு பற்று இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும். சில ஆசிரியர்களுக்கு எல்லா மொழியையும் அல்லது எல்லா வகுப்பு பாடங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கும். அவங்களோட சப்ஜெக்டா கூட இருக்காது அது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆசிரியர்களையும் நமக்கு பிடிப்பதற்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த மாதிரி பல மொழிகள் இருந்தாலும் நம்முடைய மொழியை நமக்கு பிடிப்பதற்கு ஒரு தனியான காரணம் இருக்கிறது. ஏனென்றால் அது நம்முடைய தாய்மொழி.
நம்முடைய தாய்மொழியினுடைய சிறப்பு என்ன என்பதை சொல்லுகிறேன். இன்னும் ஒரு 10 நாட்கள் போனால் நாம் மார்கழி மாதத்திற்குள் நுழைய போகிறோம். மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு என்பது திருப்பாவையும் திருவெம்பாயும். இந்த திருப்பாவையில ஒரு பாவையை சொல்லுகிறேன். நம்முடைய மொழி எவ்வளவு சிறப்பானது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். 30 பாடல்களை கொண்டது திருப்பாவை. ஆனால் ஒரே பாடலில் ஒரே ஒரு பாட்டிலே இத்தனை ரகரத்தை வைத்து எழுதிய ஒரு பாடல் ஆசிரியர் உண்டு என்றால் அது ஆண்டாள் தான். எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுட்புக்கு முகர்த்து கொடு ஆர்த்தி ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்பொறி போல் நின்றதிர்ந்து சாராதே சார்ங்கம் உதிர்த்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். 11 முறை ரகரம் வருகிறது இந்த பாட்டுல. ரா வராதவர்கள் ஒன்னும் பண்ண வேண்டாம். ஆழிமழை கண்ணா பாட்டை எடுத்து ஒரு டங் ட்விஸ்டர் மாதிரி ஒரு 10 நாட்களுக்கு சிறப்பு மனனம் செய்தீர்கள் என்றால் தமிழ் மொழியை வல்லமையாக பேசக்கூடிய ஒரு பயிற்சியை நீங்கள் பெற்றுவிட முடியும். அப்ப அவ்வளவு சிறப்பு நிறைந்தது நம்முடைய தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழிக்கு ரொம்ப அழகு என்னன்னா, அதாவது ஒரு வள்ளுவர்ன்ற ஒரு உலகத்திற்கு வான்முறை தந்தவர் வள்ளுவர். வார்த்தை எல்லா நூல்களும் அழிந்து விட்டது, ஆனால் இந்த உலகத்திலே அறம் தழைக்க வேண்டும் என்று சொன்னால் வள்ளுவனின் குரல் இருந்தால் இந்த உலகத்திலே நாம் அறத்தை நிலைநிறுத்த முடியும். எந்த சந்தேகத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம இப்ப கூகுளுக்கு போறோம், எதுக்கு எடுத்தாலும் இது கூகுள்ல இருக்கான்னு பாக்கிறோம். ஆனால் வாழ்க்கைக்கான கூகுளாக எது இருக்கிறது என்றால் வள்ளுவம் இருக்கிறது என்பதுதான் உண்மை. வாழ்க்கையில் நீங்க எந்த சந்தேகத்தை வேணா எடுத்துக்கலாம். இப்படி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, குறள்ல இதுக்கு ஏதாவது விடை இருக்கிறதா என்று நீங்கள் குறளுக்குள் சென்று கூகுள் செய்து பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதற்கு ஒரு விடை இருக்கும். கண்டிப்பாக அதற்கு ஒரு விடை இருக்கும். இப்ப ஒரு விஷயம் சொல்லுகிறேன். நம்ம நல்லவர்களாக இருக்க வேண்டும், நாம எல்லோருக்கும் தானம் கொடுக்க வேண்டும், நாம எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும், இப்படி எல்லாம் நமக்கு சில அறங்களை சொல்லி நம்மை வளர்க்கிறார்கள். சில சமயத்துல நம்ம சில பேருக்கு உதவி செய்வோம். அந்த செய்யக்கூடிய உதவி